நீ தான் பேசிட்டு இருக்க பேச்சு நீ பேசுறது என்ன நாரதர் ஏன் பேர் வைக்க மாட்டாங்க அரே நாரதரே டேய் நாரதரே அப்படின்னு கூப்பிடுவாங்க அத தான சொல்ல வரேன் அப்புறம் என்னடி வள்ளினா சாடை பேசி எதுக்கு உனக்கு நீ அப்புறம் சாடை பேசி ஆம்பள சாடை அட்ட தர்த்திரியா ரொம்ப அப்படி வாய் பேசறவே அது குடும்பத்தை விளங்காம போயிடும் அப்படி கிடையாது நம்பிராஜன் குடும்பம் நம்பிராஜன் இருக்கானே செத்தானே உன்னை பெத்ததுக்கு நம்பிராஜன் தூக்க மாட்டி நின்றுப்பேன் நேரம் ஆனா நீ அதனால தான் நம்பிராஜன் யாருக்கு வரல இதுக்கு நீ தூக்க மாட்டீங்களா கத்தல இருக்கிற எல்லாத்தையும் தெரியுமா தூக்கனா முதல்ல உன்னைய தூக்கிட்டு தான் முதல்ல நான் தூக்குறது யாரு உன்னைய கூடி நீ இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாத ஆளு முதல்ல உன்னைய முகருக்கு நீ வள்ளியில வந்துட்டீங்க நாகரிகம் இல்லாம முடிச்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் முதல்ல நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் இது பேச உனக்கு எவ்வளவு சபை நாகரிகம் தவிர நான் ஏதாவது பேசிருக்கேனா ஐயா அப்பா ஊர்ல நீ நியாயம் பேசவே கூடாது நியாயம் பேசுறதுக்கான ஒரு தகுதி உனக்கு இல்ல பேசி பேசி தான் பேர் வாங்குறது சரி கவனம் பேசு பேச்சகர சரி கவனம் பேசு பேச்சகர கேக்குறதா பேச்சகர பேச அப்படி பேசுறதா இருந்தா என்ன பேச விடு முத நீ எதுல வேணா பேசு பேச விடு முத பேசு என்ன பேச விட போற என்ன கேப்ப பேச்சரிப்பாடி முத பேசுவ பேச்சகர முத நீ நல்ல அறிவாளி பேச்சரிப்பாடி உனக்கு திறமை இருந்தால் ஒரு இடத்துல எனக்கு இது தெரியல இது உங்களால பதில் சொல்ல முடியல நீ அப்படி நீ நிரூபிச்சு காட்டிட்டேனா நீ பெரிய ஆள ஒத்துக்கிறேன் முடியுமானால பேச்ச குறைய முத ஆம்பள இம்புடி பேச்ச முடியுமானால ஆம்பள இம்புடி பேச்ச ஆகாது நீ தட்டு வச்சால் ஓவாய் தருதருங்குதே பேச்ச குறை ஓவாய் தருதருங்குதே வாயாது என்னையா பேசு அது விவரமா பேசு நான் பேசுனா நீ கத்திக்கிட்டே இருக்கற ஏன் கத்துற இவர் சொன்னதுக்காக நான் சொல்ல வந்தேன் ஆரம்பிச்சது யாருமா நீ ஆரம்பிச்சே நான் ஆரம்பிச்சேனா இதெல்லாம் பேச்சா அடியே பேத்தின்னு சொன்னதுக்காக ஊர் உலக நாரதர்னு ஏன் பேர் வைக்க மாட்டாங்க வாடா போடான்னு கூப்பிடுவாங்க உடனே சொன்ன உடனே இத எதுக்குமா சொல்ற ஓ கதாபாத்திரத்துக்கு எதுக்கு பேசுற எதுக்கு சொல்ற என்னடி பேத்தி தண்ணி கொண்டு வந்து எதுக்கு பேசுற நான் பேசுவேன் ஏமா ஒரு சபையில நாரதர்னு பேர் வைக்க இது ஒரு பெருமைப்படுத்துற பேச்சா அப்படி கிடையாது இல்ல ஒரு பெருமைப்படுத்துற பேச்சா ஏன் வள்ளின்னு போடி வாடின்னு பேசிடுவாங்க நாரதருக்கு பேர் அப்படி கிடையாது நாரதர் வந்தாலே குடும்பங்களுக்கு வந்துட்டான் பாரு எங்கேயோ இருந்தவன் ஒரு பேசிட்டு இருப்பாங்க நல்ல விஷயம் பேசிட்டு திரும்ப அதே இடத்துக்கு போற திரும்ப நான் பேசுறேன் வெளியில கேக்குறதுக்கு 10 நாய் அடிச்சிட்ட மாதிரி தான் கேக்கும் அப்படி கிடையாது சரியா ஒரு கூட்டம் ஏதாச்சும் விவரம் பேச முடிஞ்சா பேசு ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா வருவேன் ஒருத்தன் கலக பிரியர் மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தன் கலக முட்டின்னு சொல்லுவாங்கல்ல குடும்பங்களுக்கு இந்த வந்துட்டேன் நாரதர் பையன் அப்படின்னு உங்க பேர் அங்க அப்படித்தான் புகழும் ஓஹோன்னு அதனாலதான் உங்க பேர் வைக்கிறது கிடையாது கேட்டா அவருக்கு பெருமையா இருக்கா வாடா போடான்னு கூப்பிட்டுருவாங்கன்னு பேர் வைக்கிறது அறிவாளிக்கெல்லாம் சொன்ன விஷயம் புரியும் அறிவற்ற தற்குறிகளுக்கு தான் இது மாதிரி ஒருத்தர் வந்தா இப்படி பேசுவாங்க அப்படின்னு தற்குறித்தனமான பேச்சு உன்னுடைய பேச்சு முழுக்க முழுக்க தற்குறித்தனமான பேச்சு ஒரு விஷயத்தை பத்தினால புத்தியில எட்டாதுன்னு இருக்காங்க விவரமே சொல்ல சும்மா கத்திட்டு இருக்க வேலை இல்ல ஓ குலக்கடவுள் யாரு ஆமா என் குலக்கடவுள் முருகன் என்னன்னு சொல்றோம் முருகன் என்னன்னு சொல்றோம்னா தமிழ் கடவுள்ன்றோம் முருகன தமிழ் கடவுள்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு நான் ஆரம்பத்துல ஒரு புள்ளி வச்சேன் என்ன புள்ளி கவனிச்சியா வந்த உடனே கோபப்பட்டு சொல்ல தெரியுதுல சொல்லுவோம் எதுக்காக முருகனை தமிழ் கடவுள் என்னமா கேள்வின்னு வந்து அப்படி நின்றுட்ட சொல்லுவோம் பதில் சொல்லுவேன் நான் சொல்ல முடியாது இது கேள்வியே இல்ல சொல்ல தெரியாதுன்னு சொன்னா கேள்வி உனக்கு பின்னாடி காத்திருக்கு இது வந்து அடிப்படை அப்படியா முருகப்பெருமா தோற்றப்பட்டது கலியுகத்துல மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு அதான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இப்ப அம்மா சொல்லு 4 யுகம் சொன்னல 4 யுகத்துல முருகன் எங்க வர்றாரு கலியுகத்துல என்னல மிச்ச 3 யுகத்துல வரலையா வந்திருக்காருல 4 யுகத்துல ஏமே முருகன் வர்றாரு ஆனா என்ன சொல்றான் முருகன் கலியுக கடவுள் ஏன்னா அவருக்கு அதிகப்படியான சிறப்பு கிடைக்கப்பட்டது எந்த யுகம் கலியுகத்துல ஆனா கிருதாவத்துல வர்றாரு ஆமா எப்படி வர்றாரு குதிச்சுட்டார் வர்றாரு ஹரிச்சந்திர பாம்பா வர்றதுன்னு சொல்லுவாங்க பாம்பா மாதிரி லோகச கடிக்க ஆணையிட்டது முருகப்பெருமா இது இது ஹரிச்சந்திர வனத்துல ராமாயணத்துல எப்படி வர்றாரு புகனாக மாறி ஓடத்தை ஓட்டிக்கிட்டு வந்தது பாலம் கட்டிக்கிட்டு இருக்கல முருகப்பெருமா ஆமா எங்கம்மா பாலம் கட்டுறாங்க வானரங்கள் எல்லாம் சேர்ந்து பாலம் கட்டி அது வந்து வரவர் அது இலங்கையில பாலம் கட்டது சரி இது வந்து கைகை ராமாயண கதை தானங்க அங்கதான் என்னுடைய கருத்து என்னன்னு நீ என்ன புரிஞ்சுக்கல இல்ல அங்கதான் குகனாகப்பட்டவர் வருவாரு இது ராமாயணம் முருகனா வந்து குகனாவது ராமாயணத்துல பாலம் கட்டும் போதா ஆமா வானரங்கள்லாம் சேர்ந்து பாலங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கல அந்த இடத்துல குகனா வருவாரு ஏமா முதல்ல வனவாசம் போகும் பொழுது ஓடத்தை கடக்க முடியாம தவித்து நின்ற பொழுது தானமா குகனா வந்து ஓட நீ ஏன் காதல பூசத்தை பாக்குற அதத்தான் சொல்ல வரேன் நானும் பாலம் கட்டது சீதையை கவர்ந்த பிறகுமா சீதையை கவர்வதற்கு முன்னாடியே கையை காட்டுக்கு போக சொல்றான்ல ஆமா சீதையோடு கடந்து செல்லும் பொழுது ஆனா எனக்கு காதல நீ பூசத்தை பாக்குற ஒரு விஷயம் இருக்குன்னு நான் பேசத்தான் செய்வேன் சரி மகாபாரதத்துல சிகண்டியா வருவாருன்னு சொல்லுவாங்க சிகண்டிக்கு முத்துமாலை கொடுத்தது மாலையா கொடுத்தது முருகப்பெருமான் சரி இப்ப 4 யுகத்திலே முருகன் வர்றாரு ஆனா கலியுகத்துல மட்டும்தான் அவருக்கு தமிழ் கடவுள்னு பேர் வந்துச்சு சரி நான் ஏற்கனவே சொன்னேன் விநாயக பெருமானை சொல்லிருக்கலாம் விஷயம் என்னன்னா முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் பேர் வந்துச்சு அதே சமயத்துல விநாயக பெருமான்
வந்துச்சு. ஏன் முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு பேர் வந்துச்சு? அதுக்கு காரணம் இருக்கு. சிவனுக்கு ஒரு இல்ல சின்ன விஷயம் சொல்றேன். சிவனால் முடியாத உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா சிவனால முடியாத காரியம் ஒண்ணு இருந்துச்சு. என்ன? திரிபுர அசுரனை அழிக்க போகும் பொழுது அவரால அழிக்க முடியல. தேரோட அச்சாணி தெரிச்சிருந்துச்சு. ஏன்? விநாயகரை வணங்காததுனால. அதுக்கு விநாயகரை வணங்கினாரு, அவரால் அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சுச்சு. அப்ப முழுக பரம்பொருள் சிவனாலே முடியாத காரியத்தை செய்து காட்டிய பெருமை விநாயக பெருமானுக்கு உண்டு. அதனாலதான் ஆதி முதற் கடவுள், முழு முதற் கடவுள். ஏன்னா படைப்புக்கு அதிபதி யாருன்னா உங்க அப்பா பிரம்மனாகப்பட்டவர். அவர் தானே படைப்புக்கு அதிபதி. எல்லாத்தையுமே படைக்கக்கூடியவர் யாருன்னா உங்க அப்பா பிரம்மனாகப்பட்டவர். இந்த பிரம்மனாகப்பட்டவர் படைக்கிறார் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஓரறிவு உள்ளது என்ன அப்படின்னா மரம் செடி கொடின்று. இந்த ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி. அதே போல முழு முதற் கடவுள் முதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு அந்த மரம் செடி கொடின்னு இருக்கக்கூடிய அருகம்புல் மலையவே சூட்டுறாங்க பாருங்க. ஏன்னா அனலாசுர வயிற்றுல போய் தகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைங்க அதுக்கப்புறம் வெப்பமாக இருக்கிறனால என்னென்னமோ செஞ்சு வெப்பம் குறையல. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. குளிர்ச்சி விட்டுறதுக்காக தான் அங்க அருகம்புல் மாலையை குடிச்சு அருகம்புல்ல மாலையை கட்டி கழுத்துல போட்ட உடனே வெப்பம் தணிந்தது, இந்த பூலோகத்திற்கு புது வாழ்வு பிறந்தது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இப்ப முழு முதற் கடவுள். அதே போல தமிழ் கடவுள் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கதா? எப்படியா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நீங்க அப்பவே சொல்லிட்டேனேமா, தாராளமா நீ எதுவே நான் கேட்கலாம். சார் கேள்வின்னு பிறந்து விட்டால் நான் அதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க எங்க இருந்து சாமி வந்திருக்கீங்க? தேவலோகத்துல இருந்து. தேவலோகம்னா மொத்தம் 14 லோகம் இருக்கு இல்லையா? 14 லோகத்துல முதல் லோகம் எதுன்னா சத்தியலோகம். ஆக சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, அப்படித்தானே? அஷ்டமா சித்துக்கள் என்பது எத்தனை? அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமி ஈசோதோ மசிதோ. அஷ்டமாச்சது 8. அப்படியா? அஷ்டமா சித்துக்கள் என்பது 8. அதே போல இதிகாசம் என்பது அது 3. ஆனால் சபை ஏறப்பட்டது 2. ராமாயண மகாபாரதம். சிவரகசியம் மூடி மறைக்கப்பட்டது. இப்ப புராணங்கள் என்பது எத்தனை? அது 18. வேதங்கள் என்பது எத்தனை? அது 4 தான். கலைகள் என்பது எத்தனை? 64. ஆகமங்கள் என்பது எத்தனை? 28. தத்துவம் என்பது எத்தனை? 96. தர்மம் என்பது எத்தனை? அப்படியா? தர்மம் அது 32 தர்மங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 2, குலத்திற்கு 3, சமத்திற்கு 4, சகலத்திற்கு 5 அப்படின்னு இருக்காங்க. வருவதும் போவது 2ன்றாங்கல்ல. வருவதும் போவது 2 என்ன? வள்ளிநாயகம், நீ கேளு. உன்னை நான் எதையும் கேட்க வேணாம்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் உன்னை என்ன கேட்கிறேன்னா, ஒரு கேள்விக்கு எப்பொழுதும் இன்னொரு கேள்வி பதிலாகுமா? இது கேள்வியே கிடையாதுன்னு சொன்னீங்களே, விவரம் புள்ளின்னு தானே சொன்னீங்க. அதுக்கு தான் உன் ஆரம்பத்தில் சொன்னேன். இல்ல சாமி, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ 1000 கேள்வி கேட்கலாம். இல்லங்க, ஒரு நீங்க தான் இது கேள்வி கிடையாது, இது புள்ளி. நீங்க இது விவரம், இன்னும் கேள்வி அடிப்படையாமா. நீ அந்த புள்ளிய கோலம் வச்சா தானே அடுத்து விவரத்துக்கு போக முடியும். நான் எதையாவது கேட்டு உங்களை கவுத்தி பிடிக்கணும், உங்களுக்கு பயம் வந்துருச்சா? நீ அப்படி நான் பயப்படுற மாதிரி நீ கனவு நினைச்சுக்கவே பட்டுல முடிச்சுக்க. ஏன்னா உன் வாழ்க்கையில அப்படி சம்பவம் நடக்க போறது இல்ல. சொல்லியா முத கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. முதல்ல நான் கேட்ட நீ சொன்னியா? முதல்ல கேள்விக்கு பதில் திரும்ப திரும்ப நீ அதே விஷயத்தை நோண்டிட்டு இருக்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டுட்டேன், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கேளு. அதுதான் அறிவாளி கலகு. அப்படி கிடையாது, நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லல, சொல்ல தெரியாதுன்னு சொல்லல. அப்ப சொல்லுமா? எப்ப நீ 4 மணி நேரம் சொல்லுவியா? ஒரு சாதாரண கேள்வி, முருகனை ஏத்தம், நீ அதுக்கு சொல்லாம அவர் இது எப்படி அவர் அது எப்படி பதில் சொல்லிட்டு கேளு. அப்படி நான் சொல்லலைன்னா அப்படி திருப்பி கேளு. சமாளிப்பீங்க, எனக்கு தெரியும். சமாளி பாக்குற மக்களுக்கு தெரியும் யார் சமாளிக்கிறாங்க. ஒரு கேள்விக்கு நல்ல சமாளிப்பு. தமிழ் கடவுள்னு முருகப்பெருமான் ஏன் யாராவது வள்ளி கேட்டு போடுவானா அப்படியே சமாளிச்சுக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ற. பதில் சொல்லு. நிப்பாட்டியா முத. அதுல சொல்லு. அப்படியே சொல்லி சமாளிச்சு அப்படியே வந்துடுறது. சரி, அது இருக்கட்டும். இப்ப தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் கடவுள் வந்துச்சுன்னீங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு நீ கேள்விக்கு பதில சொல்லிட்டு கேளுன்றாரு. திருப்பி நான் கேட்கிறேன், என்னன்னு கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். அதுல எந்த பஞ்சாயத்து? சரி, இருக்கட்டுங்க. ஆக உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை? மொத்த தமிழ் எழுத்துக்கள் எடுக்குங்க. மொத்த தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா 247 எழுத்துக்களை கொண்டது மொத்த தமிழ் எழுத்துக்கள். இதுல வல்லினம் மெல்லினம் இடையினம்னு வாங்க. வல்லினம் என்பது கசட தபரம், வல்லினம் என்பது இங்கே நம்ம, இடையினம் என்பது எரள வளல. வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது மீ, இடையினம் என்றால் இல். 3ஐ சேர்க்கும் பொழுது தமிழ் தமிழ் என்றாலே அமிழ்து அமிழ்துன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை கொண்டது மொத்த தமிழ் எழுத்துக்கள். இதுல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது 247 எழுத்துக்களை கொண்டது மொத்த தமிழ் எழுத்துக்கள். ஆனா இப்பேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் ஏன் முருகனுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு அங்க கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா காரணம் இருக்கு. எத்தனையோ தெய்வம் இருக்கு. எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் எம்பெருமான் முருகபெருமானை மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னா முருகபெருமானுடைய கரங்குலம் 12ன்னு வாங்க. மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னா முருகபெருமானுடைய விழிகோலம் 18ன்னு வாங்க. அதே போல உயிர்மெய் எழுத்துக்கள் 216 அப்படின்னா முருகபெருமானுடைய நாடி நரம்புகள் 216ன்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா முருகபெருமான் கையில வைத்திருக்கக்கூடிய வேலாயுதம் ஒன்று. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது 247 தமிழ் எழுத்துக்கு சொந்தக்காரி யாருன்னா எம்பெருமான் முருகபெருமான். அதனாலதான் முருகபெருமானை தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா சாமி? இப்ப நான் கேட்ட கேள்வி இது பதில். ஆமாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்தளவுக்கு இல்லை, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு தான் வரேன். உன்னை பொறுத்த வரைக்கும் சரி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விவரத்தை நான் மறுத்தே ஆக வேண்டும். மறுக்கலாமா? என்ன வேணாலும் பேசுங்க, நான் பேசுறேன். இது நியாயமான பேச்சு. சரி. என்னுடைய கருத்து என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவழி பதில் சொல்ல அப்படின்னா அப்ப எனக்கு மன மகிழ்ச்சி. சரிங்க. முருகப்பெருமானுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் சம்மதம் உண்டு. இப்ப நான் ஆரம்பத்தில் நான் ஒரு கணக்கு சொன்னேன். அதாவது தமிழுக்காக ஒரு முருகன் இறங்கி வந்தாரு, அதனால அவர் சொல்றாங்க தமிழ் கடவுள். ஆனா நீ தமிழ் எழுத்துக்களுக்கும் முருகப்பெருமானுக்குமே சம்பந்தம் உண்டு அப்படின்னு அற்புதமா சொன்ன. முருகப்பெருமானுக்கு கரங்கள் எத்தனைன்னு சொன்ன? 12ங்க. எப்படியும் 12 கரங்கள். இப்ப உயிர் எழுத்து 12. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? முருகப்பெருமானுக்கு வேல் 1, ஆயுத எழுத்து 1, அப்படி நிறைய விஷயங்கள் சொன்ன. ஆனா முருகப்பெருமானுக்கு கண்கள் எத்தனை என்று சொன்னீர்கள் வள்ளி நாயகம்? என்னங்க? முருகப்பெருமானுடைய விழிகளோ 18. இங்கதான் எனக்கு பிரச்சனை. மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னா முருகப்பெருமானுடைய விழிகளோ. ஆனா பரவாயில்லையா? இல்ல, என்ன கேள்வியை முடிக்கல. முருகப்பெருமானுக்கு எத்தனை சிரங்கள் உண்டு? அதான் 6 சிரங்கள். ஏன்னா முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டது 6 தீப்பொறிகளாக. 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். ஒரு முகத்துக்கு 2 கண்ணு, 2 கண்கள் அப்படின்னா 6 12. அப்ப ஒரு கரங்கள் 12. அது சொல்லியாச்சு. கரங்கள் 12 அது பஞ்சாயத்தே கிடையாது. கண்கள் 18 எனக்கு அதே பிரச்சனை. 6 முகம் இருக்கு. இருக்கா? இருக்கு. ஒரு முகத்துக்கு எத்தனை கண்ணு? 2 கண்கள். 6 12. இப்ப கண்ணு எத்தனை வருது? 12 வருதா? 12 கிடையாது, 18. அதுதான் என் கேள்வி. ஒரு முகத்துக்கு 2 கண்கள் வீதம், மொத்தமே 12 கண்கள் வரணும். எப்படி நீ கண்கள் 18ன்ற வார்த்தையை பயன்படுத்துற? இப்ப என் கேள்வி நியாயமானதா? நியாயமானது. இப்ப பதில் நியாயமா சொல்லணுமா? நியாயமானது. சொல்லு பாப்போம். நியாயமான பதில். ஏன்னா அதாவது ஒரு பொய், ஒரு எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கிறணும். அதுல ஏதாவது ஒரு சின்ன குற்றம் இருந்தா சொன்னா நம்ம ஏத்துக்கிறணும். நாங்க நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளைய கீழே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள மேல நிப்பாட்டி அவங்க கீழே உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுக்கு இந்த சந்தேகம் வரும். அவருடைய பிரதிநிதியாக இந்த கேள்வி நான் முன் வச்சிருக்கேன். எப்படி முருகப்பெருமானுக்கு கண்கள் 18 வரும்? அதாவது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணெல்லாம் 6 தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டவர்னு சொன்னீங்க. அதான் உண்மை. இதுல முருகப்பெருமான் 6 முகமா இருக்கிற. ஒரு முகத்துக்கு 2 கண்ணு, 6 முகத்துக்கு 6 12 கண்ணு. அதனால உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னா அங்க அவருடைய கரங்கள் 12 அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஆனா மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னா அவருடைய விழிகளோ 18. ஏமா அவருக்கு 6 முகம் தானே, அப்படி பார்த்தா 6 12 கண்கள் தானே வரும். எப்படி 18 கண்கள் நீ சொல்றேன்னு கேக்குறீங்க. இப்ப சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை முகங்கள் சாமி? 5 முகங்கள் வாங்க சிவனுக்கு. அதுல சிவனுக்கு 5 முகங்கள் அப்படின்னா ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு. ஆனா இன்னொரு முகம் இருக்கு பாத்தீங்களா? என்ன முகம்? அதான் அதோ முகம் சொல்லுவாங்க. அதோ முகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அது ஒரு முகம். அப்ப ஒரு முகத்துக்கு அங்க எத்தனை கண்ணு இருக்கும்? அந்த முகத்தை சேர்த்துக்கிறோம், அதோ முகத்தை. அந்த அதோ முகம் யாருக்குமே தெரியாத ஞானிகள் கண்ணுக்கு தெரியக்கூடியது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு இன்னொரு முகம் இருக்கு. இந்த 6 முகத்துல இன்னொரு முகம் அதோ முகம்னு ஒரு முகம் சொல்லுவாங்க. அந்த முகத்தை சேர்த்துக்கிட்டோம்னா 6 3 18 விழிகள். கிட்டத்தட்ட பிடிச்சு வந்துட்டீங்க. ஒரு முகம்னா அதோ முகம் தான். ஆனா அந்த அதோ முகம் மட்டும் சேரல. அந்த அதோ முகத்தில் கூடிய அந்த நெற்றிகள் இந்த 6 முகத்துக்குள்ளே இருக்கு. ஞானிகர் கண்கள் மட்டும் தெரியும் சொன்ன பாத்தியா? முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன் ஒரு பேர் இருக்கு. அப்ப ஞான பண்டிதன் பேர் வாங்குவதற்காக அதோ முகத்தில் கூடிய அந்த ஒரு நெற்றிக்கண்ணையும் 6 முகத்துக்கு கொடுத்தார். அப்ப 12 கண்ணு ஏற்கனவே இருக்கு. இந்த 6 கண்ணு சேர்ந்தா 12 6 18 வந்துருச்சா? அப்ப முருகன் 18 சொன்னது எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா எதனால வந்துச்சுன்னு ஒரு கணக்கு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இது சரிதான். இன்னும் உன்னை எதிர்பார்க்கிறேனே. என்னப்பா? இந்த நான் என்னப்பா இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறீங்க. முழு பதில தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மதிப்பெண் தேர்வாகணும்னா குறைந்தபட்சம் 35 வாங்கணும் இல்லையா? 30 தானே வந்திருக்கு. நான் என்ன ஜீரோல நினைக்கிறேன். 30 வந்திருக்கு, 6 வரலையே. அப்படி தமிழ் எழுத்துக்களுக்கும் ஒரு ஆலயத்துக்குமே சம்பந்தம் உண்டு. அதை சொன்னா தரமா நியாயமா இருக்கா? அப்பா தமிழ் எழுத்துக்களுக்கும் இந்த ஆலயத்துக்குமே சம்பந்தம் இருக்குன்னா சிறப்பு இல்லையா? அப்படி என்ன ஆலயத்துக்கு தமிழ் எழுத்துக்கள் சம்பந்தம் என்றால் அதே சிவபெருமான் அதோ முகத்தை கொடுத்தாரு தஞ்சை பெரிய கோவில். அந்த கோயில் போனீங்கன்னா
அங்கே உள்ள லிங்கத்துடைய உயரம் 12 அடி. ஆமா அதுல இருக்கு. அகலம் 18 அடி. கோபுரத்து உயரம் 216 அடி. மொத்தம் உள்ள நந்திக்கும் வெளியே சிவலிங்கத்துக்குள்ள இடைப்படுத்தோம்னா 240. அங்க இருக்கு சொல்லணும். அங்க இருந்துதான் சிவன் கொடுத்தார் முருகப்பெருமானுக்கு. சரி ஏத்துக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. பஞ்சாயத்து இல்லமா ஏத்துக்கிறீங்கல்ல? சொன்ன பதில ஏத்துக்கிட்டீங்க. சந்தேகத்தை கேட்டேன், ஏத்துக்கிற என்ன தமிழ் எழுத்துக்கள் இல்லையா? வள்ளுவரே சொல்லியிருக்கிற அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். ஏன் அவர் முதல்ல அப்பா அம்மா பேரு ஆதி பகவான் ஆனே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அகரம் அகரம் என்றால் முதல்ல ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் முதல் எழுத்து ஆதானே. சரி வேற எதுவும் கதை நடாத்த வேண்டுமா? பாருங்களேன், பிரணவ மந்திரம் அப்படின்னா அகரம் உகாரம் மகாரம் மகாரம். ஏன்னா சுவாமி மலையில என்று சொல்லுதானேங்க தமிழ். சுவாமி மலையில சிவபெருமானுக்கு மந்திரத்தை உபதேசிக்கின்ற பொழுது முதல் அகாரத்தை வச்சுதானே அவர் சொல்ல ஆரம்பிச்சார். முதல் எழுத்து. சரிங்க, அப்ப ஏத்துக்கிறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கின்றேன், இப்ப வருவதும் போவது இரண்டுன்றாங்களே, வருவதும் போவதுன்னா என்ன? வாழ்க்கையில இன்பமும் துன்பமும்ன்றாங்க. வந்தால் போகாதது, வந்தால் போகாதது அப்படின்னா புகழும் பழியும், புகழும் பழி சொல்லும் போகாததான். அதே போல போனால் வராததுன்னு என்னங்க? மானமும் உயிர்ன்றிருக்காங்க. நம்முடன் வருவது பாவமும் புண்ணியம் இருக்காங்க. அடக்க முடியாதது ஆசையும் துக்கமும் இருக்காங்க. தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும் இருக்காங்க. பிரிக்க முடியாதது பந்தமும் பாசமும் இருக்காங்க. எல்லோருக்கும் சமமானது பிறப்பும் இறப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, முருகபெருமானை கேட்டீங்களா? எப்படி என்னுடைய குலக்கடவுள் எம்பெருமான் முருகபெருமானை நீங்க கேட்டீங்களோ, வேற எதை வேணா நான் உனக்கு கேட்டுக்கலாம். ஆனால் இந்த கதையே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கானது. அதுல முருகனை பத்தி பேசாம சிலப்பதிகாரத்தை அவர் அத பண்ணாரு. சாமி, கதையோட சாராம்சத்தை நீங்க பேசிருக்கீங்க, ஒன்னும் தவறு இல்லையா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்னமா இப்ப மும்மூர்த்திகள் என்பது யாரு சாமி? பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மன் விஷ்ணு சிவன். பிரம்மன் கையில என்ன வச்சிருப்பாரு? பிரம்மனாகப்பட்டவர் 7 எழுத்தாணி வைத்திருக்கிறார். சரி, சிவனாகப்பட்டவர் சூலாயுதம் வைத்திருக்கிறார். மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சக்கராயுதம் வைத்திருக்கிறார். அப்படியா? என்னமா அப்படியானா இது சாதாரண கேள்விமா? இல்ல, இது சாதாரண கேள்விதான். கேள்வி இனிமேல் தானே இருக்கு. இப்ப மகாவிஷ்ணு யாரு? உங்க பாட்டேன் நாராயணி. ஏன் பாட்டேன் நாராயணி? ஆமா. என்ன வச்சிருக்காரு? சக்கராயுதம் வைத்திருக்கிறார். அதே சக்கராயுதமாகப்பட்டது எம்பெருமான் முருகபெருமான்ட்ட